ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிப்பதால் ஏற்படும் மருத்துவம் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஓம் ஓம் என்ற உச்சரிப்பு உன்னதமானது. இதற்கு பரமாத்மாவே ஜீவனாகிய என்னை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று அர்த்தம். அதனால் தான் கடவுள் பெயரை உச்சரிக்கும் முன்பும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா, ஓம் சக்தி, ஓம் முருகா என்று சொல்கின்றோம். இந்த பிரபஞ்சமே ஓம் எனும் அச்சாணியில்தான் சுழன்று கொண்டிருக்கின்றது. எனவே ஓம் என்று சொல்ல பஞ்சபோத சக்திகளும் உடலில் ஊடுருவி மின்சக்தி, காந்த சக்தியை உருவாக்குகிறது. இதனால் நோய்கள் நீங்கி உடலும் உள்ளமும் ஆரோக்கியத்துடன் புத்துணர்ச்சியாக இருக்கும். நோயற்ற வாழ்வை, டிசீஸ் ஃப்ரீ லைஃப் பெற நீங்கள் ஒரு பைசா கூட செலவு செய்ய வேண்டியதில்லை. ஓம் என்று சொன்னாலே போதும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த வைரல் ஃபார்முலா. அதை நீக்கும் முன் இங்கே படிக்கவும். ஆயுர்வேத நீரிழிவு காப்சியூல். ஓம் என்ற இந்த சக்தியான சொல் பல மதங்களின் புனித சொல்லாக ஹோலி வேர்ட் கருதப்படுகிறது. வார்த்தையையும் இசையும் சேர்ந்த பாட்டு போல் உச்சரிக்கப்படுகின்றது. மனிதனுக்குள் எப்போதும் தெய்வத்தன்மையும் அசுரத்தன்மையும் போரிட்டுக் கொண்டேதான் இருக்கும். இந்த அசுரத்தன்மையை வெல்லும் சக்தி கொண்டதுதான் ஓம் என்ற புனித சொல். உச்சரிப்பு. இதனை சற்று சத்தமாகவும் சொல்லலாம் அல்லது மனதிற்குள்ளேயும் சொல்லலாம். மனதில் ஓம் என்ற எழுத்தினை கவனத்தில் நிறுத்தியும் தியானம் செய்யலாம். ஓம் என்ற உச்சரிப்பு நீண்ட நிதானமாய் சொல்ல வேண்டியது அவசியமாகும். இந்த உலகின் சாராம்சம் பூமிதான். பூமியின் சாராம்சம்தான் நீர், தாவரங்கள். இவற்றின் சாராம்சம்தான் மனிதன். மனிதன் என்றாலே சொல், பேச்சு என்ற வெளிப்பாடுதான். இந்த பேச்சின் வெளிப்பாடுதான் ரிக்வேதம் பின்னர் இசையான சாமவேதம். இந்த சாம வேதத்தின் சாராம்ச வெளிப்பாடுதான் ஓம் என விவரிக்கப்படுகின்றது. ஆதிசங்கரர் ஆத்மாவின் அறிகுறி ஒலி வெளிப்பாடுதான் ஓம் என குறிப்பிட்டுள்ளார். உயர் சக்தியான பிரம்மம்தான் ஓம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓம் சொல்வது யாகம் செய்வதற்கும் தானம் செய்வதற்கு ஒப்பானது என்றும் விவரிக்கப்படுகின்றது. 3. இந்த முறையில் ஓம் எழுதப்படும் பொழுது முதல் வளைவு விழித்திருக்கும் நிலையையும், ஒரு வளைவு கனவு நிலையையும், கீழ் விளைவு ஆழ்நிலை தியானத்தினையும் குறிப்பிடுவதாக கூறப்பட்டுள்ளது. மேல் உள்ள புள்ளி துரிய நிலையினை உணர்த்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வடிவமைப்பு மகா கணபதியின் வடிவமைப்பாக குறிப்பிடப்படுகின்றது. ஓம் எனும் புனித சத்தம் ஆவ் எம் என பிரிவுபடுகின்றது. பூமி, ஆகாயம், தேவ உலகம், பிரம்மா, விஷ்ணு, சிவம், ரிக், யஜுர், சாம வேதங்கள் என்பதனை ஓம் உணர்த்துகின்றது. ஓம் மந்திரம் கடவுளின் ஒலி ரூபம் என்கின்றனர். வார்த்தைகளின் மூலம் ஏற்படும் அதிர்வினை கொண்டு உடல் நோய், மனநோய் இவற்றினை தீர்க்கும் முறையினை நம் முன்னோர்கள் குறிப்பாக சித்தர்கள் அறிந்து மனித சமுதாயத்திற்கு அளித்து உள்ளனர். இதனை பயன்படுத்தி மக்களும் பயன் பெறலாம். ஓம் என்ற சொல்லினை எந்த குறிப்பிட்ட மதத்தோடும் சொல்ல முடியும். இது உலகில் அனைவருக்கும் சொந்தமானது. நோய் மிகவும் கட்டுப்படுவதாகவும் அறியப்பட்டுள்ளது. இரத்த நாளங்கள் தடிப்பதும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவதும் தவிர்க்கப்படுகிறது. பாதிப்புடையோர் ஓம் சொல்வதன் மூலம் நல்ல முன்னேற்றம் பெறுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. இன்சுலின் சுரப்பது கூட சீர்படுகின்றது என்கின்றனர். ஒரு சிலவற்றினை மேலும் ஆய்வு கொண்டே நிரூபிக்கப்பட உள்ளது. இந்த ஓம் சத்தமே வெட்ட வெளியில் சூரியனை சுற்றி இருப்பதாக நாசா ஆய்வு மையம் கூட கூறியுள்ளது. படிப்பு, விளையாட்டு என எந்த துறையிலும் ஓம் நாமம் தினம் சொல்லி பழகுபவர்கள் சிறந்த திறமையினை வெளிக்கொண்டு வருவதனை அனுபவ ரீதியாக அநேக ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். ஓம் மந்திரம் சொல்வதன் பலன்கள். ஓம் மந்திரம் சொல்லப்படும் போது சுற்றுச்சூழல் சுத்தமாகின்றது. பாசிட்டிவ் அதாவது ஆக்கப்பூர்வ அதிர்வுகள் ஏற்படுகின்றன. நம்மை சுற்றியுள்ள ஆரா எனும் ஒளிவட்டம் தூய்மையாகின்றது. தியான நிலையிலும் அதன் பின் ஆழ்நிலை தியானத்திலும் கொண்டு செல்லும்.
உடலில் நச்சுப் பொருட்கள் நீங்குகின்றன. உடல் தன்னைத்தானே சிகிச்சை அளித்து சீர் செய்கின்றது. நினைத்த இலக்கை அடையவும் கவனத்தன்மையினை உண்டாகின்றது. வயதானவர்களின் குரல் வளம் காக்கப்படுகின்றது. தெளிவுத்தன்மை பிறக்கின்றது. பலர் சேர்ந்து குழுவாக இம்மந்திரத்தினை உச்சரிக்கும் பொழுது நிறைந்த சக்தி அவ்விடத்தில் உருவாகின்றது. வேண்டாத ஊளை சதை குறைகின்றது. சரும சுத்தமாகின்றது. தண்டுவடம் நிமிர்ந்து உறுதித்தன்மை பெறுகின்றது. ஓம் உச்சரிப்பினை கேட்டால் கூட அட்ரினல் அளவு குறைகிறது. கொலஸ்டிரால் அளவு குறைகின்றது. இருதய துடிப்பு படபடப்பின்றி இருக்கின்றது. உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவு கட்டுப்படுகின்றது. மனநிலை சீராவதால் அவரது சொல் செயல் அனைத்தும் பண்பானதாக இருக்கின்றது. உடலும் மூட்டுகளும் மென்மையானதாக இருக்கின்றன. அமெரிக்க கிளீவ்லண்ட் பல்கலைக்கழகம் மேற்கூறிய பலன்களை ஓம் மந்திர ஆய்வு முடிவுகளாக வெளியிட்டுள்ளன. மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள். சுப ஆண்டாக அமையட்டும். அப்படியே ஆகட்டும். ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஓம்.